வேணும் எனக்கு. அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அத்தை மரே மாமே மரே வணக்கம், உங்க சொப்புடமா கிடைக்க வேணும் எனக்கு. எனக்கு தாய் வணக்கம், உங்க ப்ராப்பர்ட்டியில பங்கு வேணும் எனக்கு. தாய் நல்லா இருக்கு. ஓ இது சரி. ஏபாய் ஏ அண்ணே கொஞ்சம் ஏத்துப்பா. நல்லா இருக்கேப்பா. வந்துட்டேன் தம்பி. ஒராமே ஏய் இப்போ செக்காந்த கேட்டது முன்ன இங்கே கேட்கற என்ன எது கட்டி முடிச்சானா? சூப்பர், நீ உட்காரு. ஏய் இருப்பா, நீ என் தம்பி தான் உட்காருப்பா. நீ ஏன் லைட் அடிக்கிறா தொங்காது. என் தம்பியை கூட வேற என்ன பண்றாங்க எல்லாம் பண்றாங்க. ஹலோ எங்கோ என்ன ஏத்துப்பா தம்பி. இடியப்பம் சொல்லக்கூடாது. இடியப்பம் கடை வச்சு இந்த கிளவி செத்து போச்சு. உண்மையிலே தம்பி கப்பலிங்கெல்லாம் சேர்க்கே ஒண்ணு செய்யறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிருக்கலாம். என் தம்பிகளுடைய அன்புக்கு எத்தனை பிறவி இந்த எம்கேஆர் எடுத்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்தாலும் என் தம்பிகளுடைய அன்பை நான் ஈடுகட்ட முடியும். கூட என்னுடைய தம்பி. நீ என்னடா அப்படி உட்காந்து கோட்டையை கணக்கிங்க மாதிரி விழுந்து தொலைச்சிடாத மிஸ்டர் முட்டை கோசப்புறம் கள்ளப்பருப்பு வியாபாரி பாப்பா யாருமே வாங்கல. எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறேன் நேர்த்திக்காரன் எல்லாரும் வாங்க. இந்த இரவு நேரத்திலையும் தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபடக்கூடிய இவரை எம்கேஆர் தலைவன். குசு தெரிஞ்சு போச்சு. கேமரா போக்கஸ்ல இருக்க கல்லர் படைகளை பிறந்து இந்த மூவாதந்திர குலத்திலே பிறந்துட்ட மக்கள் கல்லர் நாட்டில் எங்க ஐயாக்கு ஆண்ட பூமி மூக்கியாத்தி அவருடைய அன்பு வாரிசுக்கெல்லாம் வணக்கம். சாமி துடியா இருக்கா கூப்பிட்டாச்சு. சிக்கம்பட்டி சாமி எங்க ஆத்தா பேச்சு அம்மை அதுல பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கலிஜரி காளிமுனி ஐயா எல்லா சாமியும் ஒன்று கூடி உன்னுடைய வீரத்தை சிக்கம்பட்டி மண்ணுல நீ காமிக்க. அரும்பு குறையாம எந்திரிக்கணும். கேமரா போக்கஸ்ல இருக்கட்டும். இளவட்ட போய் ஆடுனா அவனை சூம் பண்ணி எடு. இளவட்ட போய் ஆடுனா உள்ள தூக்கிட்டு முண்ட பேர் எப்படி போட்டுருப்பேன் இதே மாட்டேன். எக்கோ இங்க ஐயா. ஹலோ ஹலோ அது நடையில நம்ம கிழவன் கிளவி ஓடையில இந்த சிக்கம்பட்டி சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு இந்த கல்லர் வடையில கிடந்த நம்ம கிழவே மதுரை மீனாட்சி பட்டணம் போய் அங்க தேங்காய் வாழை வாங்கி வந்து எங்க சாமிக்கு படையெல்லாம் போட்டு என்ன நினைக்குது இந்த கல்லர் குளங்காக்க வந்த இந்த சாமி ஊரா என்ன நினைக்கிறாரு? எங்க 18ஆம் படி பெரிய கருப்பு எதுக்குடா இவளை தாமதிக்கிறாரு? கருப்பே இறங்குனா
இந்த கூட்டம் தாங்குமா? என் கருப்பே இறங்கி ஆடுனா ஓட்டி வந்த கட்ட வண்டி நொறுங்கும்டா கருப்பு. உன்னை எதுக்குற எதிரிக்கு கருப்பு. வளர்த்து மாடு சாயனம் மேல மட கம்மாயா. எங்க வாண்டி முன்னிறுத்த ஒரு நீச்சல் போட்டியா. இந்த மட உனக்கு சொந்தம் இல்லை என்று நீ இடமாறி உட்கார்ந்த பாண்டி. கருப்பா உருணிய விட்டு கொஞ்ச நேரம் இந்த சிக்கமட்டியில விளையாடுறோம். அண்ணன் அண்ணதந்தை தான் வணங்கி அண்ணதந்தை தான் வணங்கி அப்பா பேச்சியம்மன் தான் வணங்கி நம்ம பேச்சியம்மன் தான் வணங்கி உடியா 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 தன்னை நன்ன தானா நன்னே தானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே ஏய் தானே தானே நன்னே தன்னை தானே நன்னே தானே நன்னே அருவாவும் கையில் எடுத்து கருப்பா ரெட்ட சாட கையில் போட்டு தமே ரெட்ட சாட்ட கையில் போட்டு ஏய் சித்திர மாசத்திலே கருப்பாய் தேரோடும் வைகையில சாமி தேரோடும் வைகையிலே ஏ உடியா 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 மேடி கொடுமா தானே தானே நன்னே தன்னை தானே நன்னே தானே நன்னே ஏய் நன்னே தடாய் தானே நானே நன்னே தன்னை தானே நன்னே தானே நன்னே ஏய் உடியா கள்ளிச்சேரிக்கம்மாயா பொண்ணுக்கு ஓடை ஓடை என் காலி முனையா இங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் உடியா 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 சாமி என்பது அழைப்பது. சாமி ஆடுறவளுக்கு வரி போய் காதல சேர்ந்தாத்தே அருளே வரும். மை செட்டு ஒண்ணுமே என்ன நல்லா இருப்பியா என்னப்பா உள்ள நல்லா இருந்துச்சுப்பா
படிக்க முடியல, உங்க வாசிக்க முடியல, சரி பண்ணுங்கண்ணே. அண்ணே உங்களை வச்சுட்டேன் நானே, என்னைய வச்சு நீங்க கிடையவே கிடையாது. மை செட்டை வச்சுட்டேன் நடிகர், சரி பண்ணுங்கப்பா நண்பா. மனுஷன் சொல்கிறத இயந்திரம் கேட்குமா? ரொம்ப கஷ்டம். மைசெட்டு போகிறவங்களுக்கு தான் அந்த வழியெல்லாம் தெரியும். நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்கப்பா. பேச தேவையில்லை, எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது. அட தங்க முதலே வச்சுருக்கலாமாடா, சோழியை முடிச்சு விட்டாங்க. பேர் அன்பு கொண்ட இடியப்பம், டேய் பேர் மதிப்புக்குரிய கப்ளிங், அது சொல்லு. ஹலோ 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 ஹலோ, அந்த மாதிரி தான் கொஞ்சம். ஆமா ராசா, அங்கு 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 தரமான விளக்கணை வேண்டுமா? நாட வேண்டிய சோனை விளக்கண கடை. ஹலோ, அங்கு 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 சிவகங்கை. ஐயா அது என்னங்க பானை செய்யற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் உசுறு விட்டுங்க. இப்போ ஐயா முதல் நல்லா இருந்துச்சுடா தம்பி, என் தம்பி பண்ணியிலப்பா, அப்பா நீ பண்ண நல்லா இருந்துச்சுப்பா, அதே மாதிரி அடிச்சு விடு. நீ என்னன்னே பண்ற? வீடு மாத்திரியா இல்ல மீன் வலைய எடுத்த மாதிரி எடுத்து போறிய? என்ன எதுவுமே புரியாது. புரிஞ்சா தானே உங்களுக்கு திருப்பி வரும், பாட்டு வரும். எதுவுமே பேஜரே வராது. எப்படி சாமி வரும்? மயத்தில் வரும், அப்புறமேல வரும், கொஞ்சம் நேரம். ஹலோ தம்பி, இடியப்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெதர்ல பருவ வரும். சைலண்ட் ப்ரோ, மை ஸ்டூடெண்ட், பாலத்தை கவனிங்க. பேரன்பு கொண்ட எங்களை தாய் தகப்பனுக்கு அப்புறம் தூக்கி வளர்த்த என்னுடைய அண்ணங்களே, என்னுடைய தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, மொத்தத்திலே அன்பு உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். ரசிகர் என்று சொல்வதற்கு நான் நடிகனே கிடையாது. உங்களுடன் நான் கூட பிறந்தவன், அவ்வளோதான். என்னோட பிறந்தனால தான் நீங்கள் எரிச்சலாக இருக்கணும். உங்களோட பிறந்தேன், முடிஞ்சு. என்ன ரசிகர்லாம் சொல்லவே மாட்டேன், மைசெட்டு கப்பலையும் சொல்ல மாட்டேன். ஏப்பாய் ஏ பெரியப்பு, நீ கொண்டு கப்பலிங்க அப்படியே போயிட்டாலும் ரெட்டை புள்ள பத்துருவேன். பாடுறா, அவர் கப்பலிங்கன்றாரா? என் தம்பிகள் எல்லாம் படித்து சாதிக்க வேண்டும். படித்து சாதித்து 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி கொடுத்துட்டு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உனா முத்துராமலிங்க தேவரையா. தெய்வீக திருமகனுக்கு இந்த உசிலம்பட்டி பகுதியிலே பாப்பாவட்டியிலே பிறந்த ஒரு சிங்கம் எங்க ஐயா மூக்கையா தேவர் தான். தெய்வீக திருமகனுக்கு முதல் திருவுருவ சிலுவையை திறந்து வைத்தவர் எங்கள் ஐயா பாப்பாவட்டி மூக்கையா தேவர். இந்த கல்லறுபடை என்பது இந்த பகுதிக்கு வந்துவிட்டாலே பாசத்துக்கும் வீரத்துக்கும் பேரு போன பகுதி. அதுலேயும் இந்த சிக்கம்பட்டி கல்லர் நாடு என்றே சொல்லலாம். உங்க எல்லாத்துக்கும் எக்கோ வேணானே, இந்த இன்னர் மட்டும் வச்சு எக்கோ கட் பண்ணு. நீங்க 4 பேர் என்னப்பா கணேஷ் போயில கேஸில் உள்ள வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ண சொல்றேன், நீங்க பேசாம இருங்க, அண்ணன் பாத்துக்கிறேன். எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் போதும் போதும். ஐயா ஐயா அண்ணே அண்ணே உங்க ஐயா இங்கிட்டு கொண்டு போப்பா, போதும்பா. எப்பா கும்புறப்பா, காலில் விழுகிறப்பா, நல்லா இருப்பியா அண்ணே. என்ன எதுவுமே நோண்டக்கூடாது, உன் சட்டியை கூட நோண்டக்கூடாது, எதுவும் நோண்டாத, போதும் சூப்பர். ஆமா கையை மாத்த. ஆனா என் தம்பியை ஊரா காலி பயில மாறிட்டாங்க. அவங்க தான் இளந்தாடி பயில இது பண்ணிட்டாங்கன்னா உனக்கு அப்படின்னு நக்கிறான். நீ என்ன பண்ண போற? நம்மளை எல்லாம் உருவாக்கி நம்மளுக்காக பசியை போக்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள் தான் உலகத்திலே. தாய்மாரெல்லாம் கைதட்ட மாட்டேங்களா? தட்டக்கூடாது.
இன்னைக்கு வந்து வார லீவு. கைதட்டுங்க. இப்ப ஆண் சிங்கங்களை சொல்றேன், கைதட்ட பாரு. என் அண்ணன் தம்பில இப்ப என் தம்பியை ஊரா கைதட்டுவான். எங்கிட்டு போய் என்னை மொத்தங்கம்மான்னு வைவாங்க. அப்போ ஒரு சின்ன பையன், நான் இருட்டுக்குள்ள நடந்து வரேன். ஏய் பாப்புன்னு எம்கேஆர் வந்துட்டான்டா. என்னை வாழ்த்தி பேசுபவர்கள் தான் எனக்கு ஆபத்தானவர்கள். என்னை திட்டுபவர்கள் தான் என்னை உலகத்துக்கு உயர்த்தி விட்டவர்கள். தம்பி உனக்கு என்ன பிரச்சனைக்கு வாடா. சூப்பர். கேமரா போக்கஸ்ல இருக்கட்டும். ரெடி. வா வா. ஒண்ணும் செய்ய மாட்டேன். மாடு புடி மாடு. வா கண்டாலி வாடி. வாடா. ஏன் தம்பி நான் வாடா. வீர தமிழனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நான் சொல்றாலே மேடைக்கு வரணும். நீ வர வேணா, நீ வீட்டுக்கு போ. நீ வேணாம்ப்பா. என் தம்பி எங்கடா? அவன் பேர் என்ன? என் தம்பி பேரு கணேஷ் போலியா? பப்புலி. வாய கொப்புலி. கீழே உட்காருச்சு. வேணா போ. தம்பி தம்பி நீ இப்படி வந்திருக்கலாம். ரொம்ப நடக்காத. வாடா ஒரு கைதட்டு கொடுங்க. அத்தி நாளுங்க அதை மாற்றி விடுறா. இதுக்கு தானே அண்ணே உன்னை கூப்பிட்டேன். மாற்றி விட்டு போவேன். கல்யாணம் சிங்கி அப்படின்னு வர்றா. இந்த உலகத்திலே 10 பேர் ஒரு இடத்துல அருவாக்கம் போட வெட்டிட்டு கிடக்காங்கன்னா அங்கே துணிச்சலா போறது என் தமிழனை தவிர எவனும் போக முடியாது. ஐயா அதை மாற்றி விடுங்கய்யா. யாரும் முகத்தில் முழிச்சனும் என் நேரம் இங்கே வந்து இப்படி மாட்டியிருக்கேன். அப்படி என்ன ஒன்று சொல்ற? மாடு என்பது வாடியில் உருவி விட்டா விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். 7 தடவை கயிறை போட்டா நான் உனக்கு அண்ணன்டா சித்தப்பான்றான் அந்த முறகாட்டாவே. ஹலோ ஹலோ டிஸ்ட்ரிக்ட் ஹலோ அண்ணே சுபாஷ் சந்திர சுபால எங்க அண்ணன் அந்த மைக்கில் பேசு. வா ஹலோ. இது என்னடா அது நீக்குற காரை மாதிரி பேசு. வா அண்ணே நான் தான் கூப்பிட்டேன். என்ன 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 தமிழ்னா பிறந்ததுக்கு என்ன நினைக்கிற? எல்லாமே நம்மளுக்கு அதான் சரியாதான் பார்ப்போம். தமிழ் நினைச்சதா இல்லை நீங்க பேசாம தமிழ் நினைச்சது. தமிழ் நினைச்சுக்க நீ தான் மாட்டிக்கிடுவா. நாங்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளி போயிருவோம். ஆமா நீ தமிழ்நாட்டுக்காரன், நான் பானி போடுற இந்திக்காரன். நீதான் நேபாளின்றா. போ போதும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். போட்டோம் போ. போறா. இவனை கூப்பிட்டதுக்கு நான் ஏன் புத்தி என்னை செருப்பிட்டு அடிக்கேன். அவன் தமிழ்னா பிறந்ததுக்கு என்ன நினைக்கிறேன்னா தமிழ் சொன்ன தாங்க அப்படின்னு. நான் என்ன இந்திக்காரனா? ஹலோ எக்கோ இங்க ஒரு சாங் பாடிக்கிறேன். பெட்டருமா தூக்கி வீசுகிற ஊரில் வெள்ள கொடி காட்டி வந்தவனும் நீயே, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம்? இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தரான் தேவர் காலடி மண்ணி. தெற்கு திசையாண்ட மன்னரின் நந்தியாய் குளத்தை சேர்ந்த சிக்கம்பட்டி கல்லர் மகேந்த போற்றி பாடடி பொன்னி. பசும்பன் தேவர் காலடி மண்ணே. தென்னாட்டிலே பெருஞ்சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா? தென்னாட்டிலே பெருஞ்சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா? அவர் பேரை சொல்லும் போமா
நம்ம ஜாலிய மைதான கமுதி போவோம் வாமா அடி கமுதி போவோம் வாமா. அப்போ கொஞ்சம் சரி பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஹலோ, இந்த மிருதங்க அண்ணே அண்ணே நான் ஒன்றுமே சொல்லலைண்ணே. அவங்க நான் எதுவுமே குறை சொல்லலை நான். ஏன்னா இயந்திரம் என்ன செய்ய உண்மைதானே. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் கரண்டை போய் தொட முடியுமா? அந்த கரண்டையும் தொட்டு ஜெயிக்கிறவன் தான்டா தமிழன். இந்த மைசெட்டு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நான் ஒன்றுமே சொல்லலை, எங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு, என்ன பெரியதா? இந்த மைசெட்டை போய் நான் தப்பாக பேசிட்டு தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. அண்ணே தேசத்துக்கு டபுளுங்க, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெற்றது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா முக்கிய தேவருங்க. ஆமா, இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. ஆமராஜா தேசத்துக்கு 2 பிள்ளைங்க தானுங்க போடு. தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்குள்ள தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சார், அந்த போசு அந்த வெள்ளையன் தூக்கி மிதிச்சார். 2 பேரு 2 கண்ணுங்க, சொன்னதாரு மக்கள் தானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, நாடகம் நாடகம் இடியப்பம் கிடையாது, பால் கொலக்கட்டை நாடகம். பள்ளி திரும்ப நாடகம். அண்ணே என்னண்ணே என்னண்ணே அப்பா என்ன அப்பா தினமா? அப்பா தினம் என்றால் நம்மளை எல்லாம் அகில உலகத்துக்கு தெரிய வைத்தவர் அப்பா. அப்பா இல்லை என்றால் நம்ம கிடையாது. என்னைய அப்பா தினம் நல்வாழ்த்துக்கள். செக்கானூரணி காமாட்சி ரெஸ்டாரண்ட் பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கண்ணே. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி இந்த நாடகத்துக்கான அனைத்து செலவையை ஏற்றுக்கொண்டது எங்களது செக்கானூர்னி காமாட்சி ரெஸ்டாரண்ட் பாண்டி அவர்களுக்கு எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. 10 பேருக்கு கஞ்சி ஊத்துறீங்கய்யா, நன்றிங்க. எப்பா இப்போ போட்டுருங்கப்பா, போட்டு. வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும் விதமாக இந்த புண்ணிய பூமி சிக்கம்பட்டி கிராமத்தார் சார்பாக எங்களுக்கு மலர் மாலை, இடியப்பத்துக்கு மலர் மாலை. அவங்க ஒரு தோசை கடைக்காரங்க அப்படியே போட்டுருங்க. எதுவும் புரியாது பேசுறத ஊம நாடகம் மாதிரி பார்த்துட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாங்கிக்கங்கப்பா. கப்ளிங் இல்லை, புண்ணு வச்சிருச்சு.
என் தம்பி பாப்பா எடுத்த கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடாதாடா. அடுத்த வாட்டம் வேற சேலையை கழிச்சு கூட போடு. வந்து விட்டான் என் தம்பி. அப்புறம் போட்டுக்கிறான் அப்பாய். கிண்ணி மங்கலம் எஸ் கணேசன் கிளார்க் ஜி கரண் குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக என் தம்பி அதுலேயே 500 ரூபாய்க்கு அரிசி வாங்க வேண்டும் என்று கொடுத்தேன் அம்பார். இங்கே தான்டா சாமி இருக்கு. நன்றி 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 தம்பி. இன்னொரு 500 இருக்குமா? கேட்டவனே அவனுக்கு சட்டியே லூஸ் ஆயிடுச்சு. தம்பி ரூம் பாய் வந்து துண்டை வாங்க. பெரிய ஏரியா கவுன்சிலர் மாதிரி உட்காந்துருக்கிய. என்ன வேலைக்கு வந்தால் அதை சூம்புங்க. ஏய் மாலையை தண்ணி தொளிச்சு வை. காலையில் செக்கானத்தில் 70 ரூபாய்க்கு விற்றலாம். பிஸ்னஸை வெளியே சொல்லாத போ. தம்பி அப்பாய் தம்பி அதை தொடக்கூடாது. ஈர நேரம் கரண்ட் வரங்கிட்டு வா. அண்ணே ஒரே ஒரு விஷயம், சாமியை அழைக்கிறது எனக்கு தெரியாதா? இங்கே மைசெட்டை சரி பண்ணாதான் அழைக்க முடியும். சாமி என்பது சடக்குன்னு கூப்பிட்டனே வராது. ஏய் இருப்பா, மைசெட்டு எங்கே தெளிவாக கேட்குது. அப்புறம் படக்குன்னு பேசி புரியும். அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, நல்லா இருப்பிய. மைசெட்டு எதுவுமே கேட்குதா? தெளிவாக கேட்குதா? கொஞ்சம் சரி பண்ணுங்கண்ணே. உங்கள்கிட்ட எனக்கு கெட்ட வேற ஆகுது. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகத்திலே மிக திறமையான கலைஞர்களை இங்கே கூட்டி வந்து தொங்காசு இல்லடா, அமைதியா இருங்க என் அன்பு தம்பிகளே. நேதாஜி சுபாஷ் சந்திர போல் வீரத்தோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு இருக்க வேண்டும். பசுமன் முத்துராமலிங்க தேவரையா போல் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம். முக்குளத்தூர் மக்களுக்காக 32 கிராமத்து நிலத்தை எழுதி கொடுக்கவில்லை. நாங்கள் அன்றாட வணங்கக்கூடிய அந்த சாமி முத்துராமலிங்க தேவரை மாற்று சமுதாய மக்களுக்குத்தான் அதிக சொத்துக்களை கொடுத்திருக்கிறார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். அவர் அன்றே சொன்னார், கல்லர் மறவர் அகமுடையார். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வீரத்திலையும் உழைப்பிலையும் உழைத்துக் கொள்வார்கள். மாற்று சமுதாய மக்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரையா. அன்பு வாரிசு எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. தம்பி உட்காருப்பா. எலி படிப்பு அவசியம். எல்லாரும் எல்லா விளையாட்டு விளையாடுங்க, படிப்பை விட்டுறாதீங்க. இந்த படிப்பு தான் உங்களை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக கொண்டு செல்லும். சண்டை கூட அப்பா அம்மா விளையாட்டு விளையாடக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், அவன் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் வீட்டிலே நம்ம ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை வெளியில் சொல்லாமல் குடும்பத்துக்காக வாழக்கூடியது யாருன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் ஒரு தாயின்னா கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், யாருமே மனைவியிலெல்லாம் கை நீட்டி அடிக்காதீங்க. அதுக்கு இல்லைன்னா நமக்கு யாருமே சோறு விட மாட்டாங்க. எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு காசு இருக்கும்போது தான் அந்த உறவுகள் எல்லாம் பின்னாடி வரும். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு நல்லது கெட்டது அத்தனையும் பார்த்து கொள்வது தாய்க்கு அப்புறம் தாயை தாரந்தான் என்று சொல்லி ஒரு பாட்டு பாடுறேன். அல்லோ அல்லோ ஏ பிரபாகரன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் PS மதுசன் லாரி உரிமை சொக்கநாதபுரம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்த எங்கள் அண்ணன் குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அல்ல தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணி போடுது புரியுமா? தென்னாட்டில் மருந்து இருக்குது தெரியுமா? நாடு தமிழ் நாடு
இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மறந்து நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மறந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மறந்து ஏடு கண்டால் பசும்பனிலே படரும் மறந்து எங்க அப்பனாடு வணங்குகின்ற ஞான மறந்து தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா பாரு பிரம்மச்சாரி மறந்து என்னப்பா யானை கதை எங்க அன்னைங்களுக்காக எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பிய. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இருக்கிற வரைக்கும் தாய் வழியாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு நம்மெல்லாம் போகணும். யானை கதை. பள்ளிக்கூடம் போகிற தம்பிகளெல்லாம் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். நான் மேடைக்கு வயிற்று பொழப்புக்காக பேசிட்டு இருக்கிறேன். இந்த கெட்ட விஷயங்களை என் தம்பிகள் சின்ன குழந்தைகள்லாம் எடுத்துக்கிற கூடாது. ஆனால் அவன் சொல்கிறான் பாரு, யானை என்றால் எலி வரும்ன்றேன். எலியும் யானையும் டொங்காஸ் போட்டால் எப்படி இருக்கும்? அதை நான் காரிலே வருகின்ற பொழுது யோசித்த ஒரு சின்ன கதை. இன்னைக்கு அந்த கதைக்கு பல விருதுகள் கிடைக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கலை. ஒரு யானை செக்கானத்துக்கு வந்திருக்கு டீ சாப்பிட. நம்ம செக்கானத்து பக்கம்தான். செக்கானத்துக்கு வரும்போது ஒரு எலி, எப்பா சும்மா இருப்பா, டான்ஸ் வந்து அது பாவாடெல்லாம் கட்ட வேணாமாப்பா. அப்பா விழா கமிட்டி எங்கள் அப்பாங்களா இவரை சொல்லுங்க என்னண்டு. ஐயா சும்மா இருங்கய்யா, நான் போயிட்டா மொத்த கூட்டமும் போயிருமையா, கெடுத்து போறாதியா ஐயா, நல்லா இருப்பிய. என் தம்பிகள் எல்லாம் அண்ணே அண்ணே கொஞ்சம் யானை வரப்போகுது, உட்காருங்க எல்லாரும். சேக்கானத்தில் இந்த யானை டீ சாப்பிட்டுட்டு 2 வடை சாப்பிட்ருக்கு. அப்போ அங்கே அந்த டீ கடைக்கில் உள்ள ஒரு எலி யானையை பார்த்துருச்சு. பார்த்தோடனே இந்த யானைக்கு எப்படியும் ஒரு 20 கிலோ இருக்கும் கப்ளிங், பெருசு பெருசு. யானைகிட்ட போய் கேட்டிருக்கு, யானை ஒரு நாளைக்கு ஒன்று பேக் ஷாட் அடிச்சுக்கிறேன். பேக் ஷாட் தான், பேக் ஷாட்னு கூட சொல்ல வேணாம், ஒரு நாளைக்கு ஒன்று போர் போட்டுக்கிறேன். பல ஆங்கிலம் சொல்லலாம். ட்ரில்லு கலை என் சிங்கம் சூப்பராக இருக்கேன் என் தம்பி. அப்போ இந்த யானை சொல்லியிருக்கு, இல்லை நீ பாட்டுக்கு பண்ணிட்டீன்னா நான் சினையாயிருவேன். யார் எலி வேணுன்னா இங்கனுக்குள்ளே வேணாம், செக்கானத்தில் வேணாம். பூரா கொத்தனார் வேலைக்கு போகிற ஆளுங்க, காலேஜ் போகிற பயல்கள்லாம் அப்புறம் பெரிய பெரிய பைக்கிலேருந்து சைலன்சரை கொண்டு வந்து என் பேக் ஷாட்டில் அடிச்சிருவாங்க. அதனால் இங்கே வேணாம், செக்கானத்துக்கு அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வா, நம்ம 2 பேரும் கண்ணா 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 கிண்ணா 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 காலை மியூசிக்கு கொண்டு பின்னுறான்டா என் தம்பி. சரின்னு தென்னந்தோப்பு போயிடுச்சு. எல்லாரும் பேசாமல் இருங்க, ஓடிடும். தென்னந்தோப்பு போய் யானை நிற்கிது. இந்த எலி 4 மணி நேரமாக முண்டை சுற்றி இருக்கு, உடம்பு பூரா முண்டைக்கு கப்பிலிங்க தெரியல. ஒரு வழியாக கப்பிலிங்க பார்த்து மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் அது கிறகம் சரியில்லை, ஒரு இளநி விழுந்திருக்கு தலையில். இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. பாட அந்த கதை சொல்லியாச்சுல. கதை கேட்டாலும் கூட தலைக்கு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வா. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செல்லுகின்ற பொழுது கட்டப்பை, நரம்பு பை
அண்ணே ஒரே ஒரு விஷயம், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு மூடில் வருவேன். நீங்கள் அந்த கதையை கேட்கும்போது அப்புறம் நான் சொல்லாமல் என்ன செய்ய இருப்பா? நான் ஒரு மைண்டில் வருவேன், ஏதாவது பேச நினைப்பேன், நீங்கள் கேட்கும்போது இது என்ன தப்பா, அது எதுக்கு சொல்கிறேன்னு திட்டுறாரு அவர். இருந்தீங்க அவர் கேட்கும்போது அப்புறம் சொல்லாமல் என்ன பண்ணுவேன்? பேசாமல் இருங்கப்பா. எல்லாரும் ஒவ்வொரு கன்னடத்தில் வந்திருப்பிய, ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டால் இது நாடகம், இது ஆடலும் பாடல் கிடையாது. பாட்டை போட்டு ஆட நான் என்ன செய்வேன்? அங்கிட்டு ஊராஞ்சியை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய, இங்கிட்டு பேசுறிய. என்ன அமைதியாக இருங்க அண்ணே, நாங்கள் வயிற்று பொழப்புக்கா அண்ணே. நான் நாடகம் ஆடிட்டு நான் ஒரு ஆளே பொண்டாட்டி வில்லையே கிடையாது, என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்குங்கய்யா. நான் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர ஐயா மாதிரி சாகிறதுக்குள்ளே லட்சம் குடும்பத்தை வாழ வச்சு சாகலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணன் தம்பியை தான். எங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னா நான் கிடையாது. நான் மேடையில் பப்புனே கிடையாது, எதை மட்டுக்கான்னு மை ஓட்டு வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பியோட நான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு பாட்டு பாடுவோமா? எங்கே போனேன் அந்த கண்டாளி பூதி அதையும் காலி பண்ணியிருப்பாங்க. போயிட்டாங்களா? ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது, கோமாளி எம்கேஆர் பிறந்தது சிவகங்கையா, பசும்பொன் உணா முத்துராமலிங்க தேவரையா பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 2 தங்கங்கள் பேர் சேர்த்தாங்க. ஒன்று பசும்பொன் உணா முத்துராமலிங்க தேவரையா, மற்றொன்று உலக நாட்டுக்கு பயங்காட்டினாரு, ஏவுகணைய கண்டுபிடிச்சு பல சாதனை செஞ்சாரு. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்க. இந்த உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த புண்ணிய பூமியில கொஞ்ச நேரம் அவர் புகழ் பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம், அவர் படத்திருக்காரு அந்த பேக்கரும் பா, அவர் தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறைகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவனா, கள்ளி வள்ளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கடையே வீணார், தமிழக மண் மீது முடிசுடினார். வானத்தில கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். உலக நாடுகள் அந்த உத்தமரை மறக்கலாம். ஏன் உலக நாடுகள் மறக்குது வெறுக்குது என்றால்
தமிழகத்திலே ஒரு தமிழன் பிறந்தார், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அந்த அக்கினி ஏவுகணையை பார்த்துத்தான் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் மிரண்டு போய் கிடக்குது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். கைது எங்க அண்ணன் தம்பி. அதான் இந்த ஒண்ணு மட்டும் இருந்தா இந்த தமிழ்நாட்டை எவனும் அசைக்க முடியாது. உண்மைதான். என்ன கரத்திலும் பொன்னரம் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆமண்ணா கோணா சிக்கம்பட்டி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்பாலித்து நம்ம பாட்டையும் பூட்டைங்கள் கட்டி காத்த சாமியாம் ஸ்ரீ பேச்சியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாஜ விழாவை முன்னிட்டு செத்தூரான் தேவர் வகையறாளுக்கு பாத்தியப்பட்ட தாய் பேச்சியம்மன் அருளோடு அத்தனை கிராமத்தார்கள் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேளன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி எங்களது சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே நாரதர் மட்டும் கிடையாது, மதுரையிலே பெரும் புகழும் பெற்ற ஒரு கல்லூரியிலே பேராசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்னஞ்சிறு வயதிலே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி, மதுரை விமான நிலையம் அமர்ந்திருக்கிறது. அந்த விமான நிலையத்துக்காக 3 ஏக்கர் நிலம் இவனுடைய இடமும் விட்டு கொடுத்தான். வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு. மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள பரமம்பட்டி மண்ணின் மைந்தன் அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது தமிழகத்திலே பிறந்த என்னுடைய தம்பிகள் இளைய சமுதாயத்திலே அத்தனை தம்பிகளும் சாதித்து கொண்டிருக்கிறார். வெவ்வேறு துறையிலே இந்த தம்பியும் சாதித்திருக்கிறார். ஆசிரியர் வேலைக்கு படித்தான். அரசு பள்ளியிலே வேலை கிடைத்தது. ஆனால் அதற்கு போக மாட்டேன் என்று சொன்னான். ஏன்? இவங்க அப்பா ஒரு நடிகர், நாடகத்திலே கஷ்டப்பட்டு இந்த கலையிலே உழைத்துத்தான் என் தம்பி வாத்தியாருக்கு படித்தேன். ஆனால் எங்கள் அப்பா எந்த கலையிலே கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாரோ, இந்த படிப்பு எனக்கு ஒரு உதாரணமாக இருந்தாலும் இந்த கலையிலே நானும் பேரு வாங்குவேன் என்று வாத்தியார் வேலையை விட்டு வந்தான் என் அன்பு தம்பி. கைகாட்டி மண்ணின் மைந்தன், கலைக்கெல்லாம் ஒரு மணி, கலைமணி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. மிக ஒரு கருத்துள்ள பாடல். கண்ணை நம்பாதே, உன் கண்ணை நீ நம்பாதே, அந்த கண்ணை உன்னை ஏமாற்றும் என்று பாடினார். வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க ஒத்துவான், கோடையிடி குமரன், பாசத்துக்குரிய அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள
தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகள் வாங்கினா கூட வீட்டிலே வைத்திருக்கலாம். உனக்கு வைத்திருக்கின்ற பேருதான் பல விருதுக்கும் சமமடா. தோப்பூர் என் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது அருமையான அடி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை எத்தனை பெரியவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்து காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. அந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பதில் மிக ஆர்வமாக உள்ளவன் என் தம்பி. வாழ்த்துக்கள். உன் மாடு நல்லா விளையாடுதுடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி மனோ அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மனோ பொலந்து ஓச்சு பாப்பாவட்டி நாச்சிவள்ளி உறவுகள் சார்பாக 501. ரொம்ப நன்றி நன்றி. பாப்பாவட்டி பாப்பாவட்டி ஆச்சிவள்ளி வகையரா 501. ரொம்ப நன்றி தம்பி. என் அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். தயவு செய்து யாரும் மேடையில் ஏறாது தம்பி. தம்பி நீ பாட்டுக்கு ஏறி வந்து சொன்னதுக்கு எங்கள் அப்பா என்னையும் வயிறாரு. வராதப்பா, யாரும் வராதியப்பா. நீ வரலாம், மைச்சர் தானே. நீ மிரண்டு நிற்காது. நீ வா உள்ள போய் கூட தவண்டி அடி நொண்டி அடி. நாங்கள் ஒரு குடும்பம் மைசன் உள்ள பல்பு மாட்டு வர்றதுக்கு. தம்பி அண்ணன் பாடுற பாட்டு கரெக்டாக அடிப்பா. தந்தானே கள்ளப்பருப்பு வச்சியாப்பா. ஒரு டீ கடை கூட இல்லையாப்பா, டீ வாங்கி தரியாப்பா. என்ன பண்ண சுத்திட்டே ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்கோ. என் காலுக்கு சலங்கிட்ட உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடவாடும் ஐயா தமிழர்கள் கட்டளைகள் வெல்லு வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் பல மேடைகள் ஆடிய பாதம் ஐயா இது நிற்காத ஒரு போதும். ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ. என்ன ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்கோ.
காலுக்கு சிலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் காலட வாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்ல வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் அவை ஆடிய பாகமையா இது நிற்காத ஒரு போதும். மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கம் உடல் புழாவி இந்த கலைஞ சங்கம் உயிர் புய்யாவி இந்த கலைஞ சங்கம் சங்கமம். சூப்பர் சூப்பர்ண்ண. அலங்கான ஐயர் இதர் ஜெயஜிதர் ஐயர் உட்காந்துருக்க மயிறு முடுங்குற சரி சரி புரிவிட்டு. நன்றி நன்றி நன்றி. கை தட்டுக்கண்ணே, கை தட்டு. யாராலையும் பாட முடியாது அது மாதிரி. இத்தனை பேரும் சாதிக்க பிறந்தவர்கள். நாடக கலை மட்டும் கலை அல்ல, நீங்க பார்க்கிற ஒவ்வொரு வேலையும் மிகப்பெரிய ஒரு கலை. இந்த பாட்டு எல்லாருக்கும் சமம். அதனை தொடர்ந்து சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் மாயாண்டி குடும்பத்தார்கள். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்வில்லை பஞ்சனம் இல்லை. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. ஆளோ வளரணும் அறிவோ வளரும் அதுதான்டா வளர்ச்சி. அந்த வழியில் வந்த தேவர் ஐயா முக்கிய தேவர் புகழ்ச்சி. உயரணும் நம்மள உரணும் அரைஞ்சு உழைக்கணும். நம்ம தண்ணிய போட்டு படுத்து கிடந்தா கண்ணீர் வடிக்கணும். சின்ன பயலே சரி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமையனுக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. திருமங்கலம் ஒன்றியம் கேப்டன் எங்க ஐயா தேமுதிக விஜயகாந்த், அன்பு தம்பிகள் மாயன் பில்டிங் கான்ட்ராக்டர், பிரபாகரன் கான்ட்ராக்டர், பன்னீர் கேப்டன் தம்பி, பி ஜெயராமன் தக்காளி கமிஷன் மண்டி கேப்டன் ஐயாவுடைய அன்பு தம்பிகள் சார்பாக எனக்கு நன்கொடை வழங்கிய நீங்கள் எல்லாம் கருணை ஐயா. கண்ணு படம் போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆமா கண்ணு படம் போகுதையா சின்ன கவுண்டரே, உங்களுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. உங்க எல்லாத்துக்கும் சுத்தி போட வேணும் ஐயா தங்க கவுண்டர். ஆமா கண்ணு படம் போகுதையா கேப்டன் தம்பிகளே, சுத்தி போட வேணும் ஐயா கேப்டன் தம்பிகளே. உண்மையிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். என்னுடைய காரில் கூட கேப்டன் ஐயா புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் இருக்கும். ஏன்னா பிறரை வாழ வைப்பவர் அத்தனை பேருமே எனக்கு 18ஆம் படி கருப்பனாக கும்பிடுவேன். பிறருக்கு நீங்கள் எல்லாம் சோறு ஓட்ட எனக்கு சாமியே நீங்கள் தான். எதுங்க வாப்பா வாப்பா தம்பி ஒன்றுமே சொல்லலடா யாரா. அதனை தொடர்ந்து சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறா என்னுடைய அன்பு மாப்பிள்ளை. ஒரு பழத்தை கரகோசம் கொடுத்தாட்டே மைக்கிட்டே வருவார். என்னடா கத்திக்க மாதிரி நிற்கிது அப்பு, இதை கொஞ்சம் இறக்கி விடுங்க மாப்பிள்ளை. மாயாண்டி குடும்பத்தார், லவ் டுடே
கிசு கிசு, உம்மு அம்மு, நடுவில் புட்டு, காராச்சாவா காணாம் போன்ற திரைப்படத்திலெல்லாம் இவர் நடித்திருக்கிறார். இவர் எல்லாரும் பார்க்க வாய்ப்பில்லை. அத்தனை படத்திலையும் புணமாக நடித்திருப்பார். தூக்கிட்டு போய் நீர்மாலைக்கு உடப்பாங்க. என் அன்பு மாப்பிள்ளை திறமையான ஒரு தாள கலைஞர். எந்த பாட்டு சங்கீதத்தில் பாடினாலும் இசைப்பார், தார் ரோட்டில் பாடினாலும் அடிப்பார். இவன் நாடகக்காரியா? ஏ சித்தப்பு, நாடக நடிகர். ஏ சமாளிக்க முடியாது விடு. என்ன பண்ண சொல்றேன், நான் யாரை சமாளிப்பேன்? ஏ பூரா தாய் வில்லையப்பா, பூரா அண்ணன் தம்பியே சித்தப்பு பெரியப்பீங்க எல்லாரும் பேசினா நான் யாரை சமாளிப்பேன்? பேசாம ஒரு மண்ணெண்ணை குண்டை என் மேலே எரிஞ்சிருங்களேன், மொத்தமாக எல்லாமே முடிஞ்சிருமே. இது எதுக்கு? ஏய் போட நொப்ப முண்டை உள்ள கடுப்புல உங்களை புழக்க போறேன். இப்ப இவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, உங்களைத்தான் செய்வேன். தம்பி இங்கே வாங்க தம்பி. ஏப்பா எல்லாம் நியாயத்தை கேளுங்கப்பா, பூரா நீதிமான்கள் நியாயத்தை கேளு. என்ன வேலைக்கு வந்த? தாள வசிக்க. தாள எங்க போய் சூம்பு. தம்பி நான் கேட்ட சரி தானே, தாளத்தை வச்சுட்டு வர்றானே, பெரிய தாஜிலார் நினப்பு. கரெக்டா போடு. என்னத்த? இப்போ நான் பாடுற பாட்டுக்கு நீ சரி போட்டாச்சு. அந்த மேடையை கலட்டினீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ யாராவது ஒருத்தன் போட்ட ஓதைக்கு டான்ஸு கவட்டுக்குள்ளே போக போகிறேன், ட்ரெஸ்ஸு மாற்றும் போது அதோட பிட்டு படம் ஸ்டார்ட் ஆகிடும். பாடுற பாட்டுக்கு சரி மாமா கரெக்டாக தாளம் போடணும். எல்லாரும் அமைதியாக இருங்கப்பா. இது வந்து கடுமையான பாட்டு. நம் நம் தம் தனம் நம் தம் தனம் நம் தனம். நான் தேடி வந்த ஒரு கண்டாலி மக அது நீதானோ நீதானோ, மல சங்குகளை உள்ள விட்ட மகள் அது நீதானோ நீதானோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க 2 பேரும் தான். என் பங்காளி காமெடி எப்படி பண்றாப்புல, அவர் மூத்திரத்தை குடி. உப்பு கைக்குமா? உப்பு கைக்குமா? லேசா சூம்பிட்டு குடி. நானும் உந்தன் உறவை அக்கா மக்கா இன்னைக்கு எதுவும் வரப்பு வேகாது. அங்கே காமெடியை பாரு, என் சிங்கத்தை கல் சூம்ப உட்காந்துட்டேன் பாரு. கல் நாடகமே விட்டு படம் தான்டா. இப்போதான் சூடு பிடிக்குது நாடகமே. ஆமா ஏய் நீ இருப்பா, அவன் தாளம் போடாம வேடிக்கை பார்க்குறேன். நீ சொல்லு. ஏய் நீ எப்படா வந்த? அஜித்து கலை அஞ்சப்புறம் ஹோட்டலில் என் தம்பி மேனேஜராக இருக்கேன். கரெக்டாக போடணும். தாளத்தை வச்சுங்க. சின்ன காஞ்சின்ன கிளி அவர் போடு. போடு. நீங்க அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தாளம் போடு விளக்கணும் உண்ட தாளகரா. சரிடா. நான் பார்த்த பைத்தியக்காரே. சரிடா. நீ ஒண்ணுமே பண்ண வேணா, மரியாதை போயிரு. போடா ப்ளீஸ். கரெக்டாக தாளம் போடணும். ஓகே மாமா. உன்ன உன்ன உன்னமிங்கே உன்ன ஓம் விக்னேஸ்வரா குரம் திரமணையா சுவே ஓம் பிரிபடா புண்ணிய திரமணே சுமணே ஓம் சுபத்மனா பத்ரமணா புஜ்மா அலங்கநல்லூர் ஸ்ரீதர ஐயர் சிசியம் புள்ளம் திராபியமே ஓம் ராதனமணையா புலாசுவே ஓம் துளராசி சுவாத்திய புத்திரே போஸ்மனே காலைத்தாலே ஒரு புண்ணிய ஜனத்தோட சுவாத்திரமணையா நெய் எடுத்துட்டு வாங்க, பொங்கச்சோறு கண்டுக்கோ. நீ பேசாமல் வீட்டுக்கு போடா. என் பிள்ளாரு உள்ள பொங்கச்சோத்துக்கு போடுறவன்டா. அந்த கரெக்டாக பொங்கச்சோன்னு கிணிக்கிணின்றான் பாரு. அண்ணா அலங்காநல்லூர் ஸ்ரீதர அண்ணா ஐயர் அண்ணா, காத்தாலே ஒரு ருதுசாந்தி இருக்கு வாங்கோ. ஆடல் அரசி லேடிஸுக்கு 30 செலவுப்பா. ஆமாம், பிள்ளை வத்த கையோட கூட்டு வந்துட்டேன். வேணா ஊமை கூட ஒரு போடு போடுறியா? உள்ள 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க பேக் சாட்டை அடிக்கிறியாப்பா? 600 ரூபாதே.
உங்களுக்காக நான் முண்டை மாத்தே வரல. சூப்பரு சூப்பரு. மாடு நொறுக்குது, மாடு விளையாடுது. சூப்பரா சூப்பர். தற்சமயம் மாடு களத்திலே அலங்கரிக்கின்ற காலை, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயோ, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி, உட்கார்பா எப்பாய் என் ஜாமி, உட்கார் ஜாமி. உண்மையிலேயே உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். எல்லாம் அமைதியா இருங்க எங்க அண்ணன் தம்பிகளா. ஒரு உண்மையை சொல்றேன். செக்கான் ஊரணியை தாண்டி தேனி வரைக்கும் எந்த கிராமமும் நாடகம் வாங்க வேண்டாம் என்று எத்தனையோ பப்புனுகள் எழுதி போட்டிருக்காங்க. ஆனா நான் ஒருவன் மட்டும் அதை செய்யவில்லையே. பூரா என் சொந்த வந்தங்க. இதே உண்மை. நிறைய பப்புனு வரமாட்டேன் எழுதி போட்டிருக்காப்பா. நான் வருவேன். ஹலோ அண்ணா, தேனிப்படி தேவரடி சார்பாக நாடக கலைஞர் அண்ணா நாராயணன் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன். நன்றி. தம்பி தம்பி இங்க அவன் சொல்லு. ஏல இவ்வளவு தண்ணியா இருக்கு என்னப்பா? கட்டி வைக்க ஒண்ணு இருடா டேய் சொல்லேன். ஏப்பாய், இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி ஊற வச்சிருந்தியா? அண்ணா அப்பத்தானே வாங்கிங்க. இந்த அண்ணனுக்காக அப்பா அப்பா இருப்பா. அண்ணனுக்காக என் தம்பி உழைப்பினால் ரத்தம் சிந்திய காசிலே ஒரு மலர் மாலை போட்டான் என்னுடைய தம்பி. எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கறது என் தம்பி தான். என் தம்பிக்காக நான் போறேன். பின்னி விட்டனே, நொறுக்கி விட்ட. சூப்பர்ண்ணே. மேடையால பாராடா. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் உண்மையிலேயே எங்க அண்ணன் தம்பிலா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க எல்லாரும் காலையும் கும்பிட்டு விழுகிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்காக தானப்பா செவத்த கப்பலிங்கப்பா. நம்ம ஸ்டூடெண்ட் உள்ள ஓசை தீட்டிட்டியா, என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சிங்க குட்டி 2 பேர். மேடையெல்லாம் கந்தரோலம் ஆயிடுறேன். உண்மையிலே நடனம் அங்கே என்றால் ஒவ்வொரு டான்ஸுக்கும் ஒரு திறமை உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு காலி அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே காலி 2 ஊடி சோறு திங்கலாம்ப்பா. காலி அப்படி ஒரு அலை. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி இந்த வருதுப்பா. என் அன்பு தங்கச்சி கோகிலா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி, மை ஸ்டூடெண்ட் பாரதிராஜ் ஐயா அவரே சொன்னார். பாக்கியராஜ் ஐயாவை ஏன் ஆளுன்னு நிறுவிடா அட்ரா அவங்கள அப்படின்றார். மை ஸ்டூடெண்ட் 2 பேருமே பின்னி எடுப்பாங்க. 2 கண்டாளி மயிலுக்கு 3 அறிவுதேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று செய்வாங்க. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணிலே மருதுக்கு சொந்தக்காரன் மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு கிராமம். பாலமேடு கிராமத்துக்கு இந்த பச்சை பயலும் ஒரு பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு வளர்ந்து வருகிறார். என்னுடைய இளைய ஸ்டூடெண்ட், மை செல்ல ஸ்டூடெண்ட் மாணவன் பாலமேடு பப்ளு. பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். நீ பப்புளு, நீ தொப்புளு, நீ உட்கார்ப்பா. அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அண்ணன் தம்பிலா இந்த பாக்ஸில் உள்ளதான பேரு மைசூர் பேர். ஒளி ஒளி அமைப்பு தொந்தி கேபி ரேடியோஸ் சிங்கம்பட்டி. இதுல அப்படிதான் போட்டு